ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இயற்கையும் நானும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன செடிகளை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடி வந்து மல்பெரி. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ தான் கட் பண்ணி க்ரோனிங் பண்ணி விட்டுருக்கேன். நிறைய பூ பூத்தது, ஆனால் ஒரு பூ கூட பழமாக ஆகலை. எல்லாமே உதிர்ந்து போச்சு. என்ன காரணம்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருந்துளசி. இந்த துளசி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த துளசி அவ்வளோ அழகு. இதை பார்க்க மனசெல்லாம் ரொம்ப நிறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் சங்குப்பூ வச்சுருக்கேன். இதுவும் கட் பண்ணி தான் விட்டுருக்கேன். அது மழைக்கு நல்லா தழைச்சி வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பங்கி பூ, மாலையிலலாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த செடி சின்னதாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மதுரை மல்லி. ஒரு சின்ன களை தான் கிடச்சிது, வச்சுருக்கேன். இப்போ தான் துளுத்து வருது. அப்புறம் இவங்கள பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் சம்பங்கி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கொடி சின்னதாக தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது தழைச்சி இப்போது கொஞ்சம் கொடி வந்திருக்கு. இது வந்து கஸ்தூரி சாமந்தி, அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடியை வச்சுருக்கேன். இது நாங்கள் டேமுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்தோம். இந்த செடி எனக்கு இந்த செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சமான செடியை தான் நான் வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா இது பசலைக்கீரை. இதை அடிக்கடிக்கு நான் கிள்ளி பருப்பில் போட்டு கடைஞ்சிருவேன். அப்படி இல்லைன்னா பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சுருவேன். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி, மழை பெஞ்சா பூ பூக்கும் இல்லையா, அந்த லில்லி வச்சுருக்கேன். இது வந்து கனகாமரம் கலரில் பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு. என்னன்னே தெரியல, காஞ்சி போகுது. தண்ணியும் ஊற்றிட்டே தான் இருக்கேன், நான் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டாச்சினிங்கி, இவங்க தானாகவே வராங்க. இதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா வெள்ளை சாமந்தி. இது பார்த்திங்கன்னா நாட்டு காராமணி செடி, பூ வச்சு பிஞ்சும் வச்சிருச்சு. இது ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் தானாகவே வராங்க, மணத்தக்காளி செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மை ஃபேவரட் ஃப்ளவர், இது வந்து டெல்லி கனகாமரம். இது பற்றி ஒரு ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டோட அடையாளமே. பச்சை பசேல்னு இருக்கா பாருங்கள். இவ பேர் தேன் பூச்செடி, நான் வச்சுருக்கிற பேர். நல்லா கொத்தாக ரெட்டு கலரில் பூ பூக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதை கிராஸ் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வெளியில் வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பூவோட வாசனை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி, இவங்க மெடிசனுக்காக வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான மணி பிளான்ட். எனக்கு மணி பிளான்ட்னால் ரொம்ப இஷ்டம். அதனால் இந்த பக்கம் ஒரு சின்ன கட்டிங் வச்சேன். அது நிழலாக இருக்கவே நல்லா கொடி பெருசாகிட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் காராமணி செடி, அந்த பிஞ்சு காட்டின பார்த்திங்களா, அது வந்து போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பப்பாளி ரொம்ப டேஸ்ட்டுன்ட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டாண்டேருந்து இந்த கொடிமல்லி, விடிமல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மல்லி எடுத்துன்னு வந்து சின்னதாக வச்சேன். அது நல்லா வளர்ந்து பெருசாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டில்லி கனகாமரத்தோட குழந்தைங்க இவங்கெல்லாம் விதை தானாக விழுந்து வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா குண்டு மல்லி, பெருசாக இருக்கும்ல அந்த மல்லி. இது என்னோட ரொம்ப ஸ்பெஷலான திருநூற்றுப்பத்திரி செடியிலேருந்து விதை விழுந்து இப்போ இந்த குட்டி பாப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாட்டு ரோஜா, நிறைய பூ பூத்திருக்கு. இப்போ ஏதோ சைலண்ட்டாக இருக்காங்க. இது என்னோட ரொம்ப ஸ்பெஷலான செடி, நேச்சுரல் இன்சுலின். இதை வந்து நான் பெங்களூரில் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். ஒரே கிழங்கு தான் வச்சேன், நான் 3 துளிர் வந்து நல்லா தழைச்சி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநூற்றுப்பத்திரி என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு செடி. எனக்கு எப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கோ அப்போல்லாம் இங்கே வந்து சும்மா கை வச்சுனாவே அந்த வாசத்துக்கே எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கள்ளி வகை. இது நான் பெங்களூர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சின்னதாக வச்சேன். இப்போ நான் கை வைக்கிறேனே அந்த அளவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது நல்லா இந்த 3 மாதத்துலேயே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிங்கராஜ், இது வந்து இதோட ஆயில் முடியுது. ஸோ இதை நான் வந்து இப்போவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற செடி எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி கார்டன் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.
காதல் பேசி